ஹாய் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி எங்கள்கிட்ட சிங்கள பாடத்தில் நாங்கள் படிக்க பார்க்குற தமிழில் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அரவு. ஏன்னா ஒரு எழுத்துக்கு அரவு போட்டால் அது நாங்கள் வாசிக்கிறோம். இப்போ கா எழுத்துக்கு போட்டோன்னு சொன்னால் காண்டு நாங்கள் இந்த ஆ சவுண்டோடு இழுப்போம். ஏன்னா அதை தான் நாங்கள் இன்றைக்கி சிங்களத்தில் எப்படி அதை யூஸ் பண்ணுறோன்றதை படிக்க பார்ப்போம். இப்போ அது எப்படி படிக்கிறேன்றது. ஓகே, அதுக்கு நாங்கள் சிங்களத்தில் நாங்கள் சொல்லுவோம் எலப்பில்லைன்னு சொல்கிறேன். சரி, அதுக்கு நாங்கள் எலப்பில்லைன்னு தான் சொல்லுவோம். இப்போ அது ஒரு எழுத்துக்கு போட்டேன்னு சொன்னால் அது வாசிக்கணும். இப்போ எப்போவுமே அது போட்டால் அந்த எலப்பில்லே போட்டால் ஆ சவுண்ட் தான் வரும். சரியா? அப்போ கா எழுத்துக்கு போட்டேன்னு சொன்னால் காண்டு வரும். க எழுத்துக்கு போட்டேன்னு சொன்னால் காண்டு வரும். ஜா எழுத்துக்கு போட்டேன்னு சொன்னால் ஜாண்டு வரும். டா எழுத்துக்கு போட்டேன்னு சொன்னால் டாண்டு வரும். டா எழுத்துக்கு டாண்டு வரும். சரியா? எப்போவுமே எந்த எழுத்துக்கு போட்டாலும் அதில் ஆ சவுண்ட் ஒன்று வரும். சரி, ரைட். இப்போ நான் இதுக்கு எக்ஸாம்பிள் கொஞ்சம் போட்டிக்கிறேன். அது நீங்களே எழுதி எனக்கு சென்ட் பண்ணிடுங்க. சரியா? அது எழுதிட்டு சென்ட் பண்ணிவிடுங்க. நான் அதை பார்க்குறேன். அது நீங்கள் கமெண்ட்டில் போட்டுடுங்க கட்டாயம். ரைட். இது பாடம் உங்களுக்கு விளங்கினான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது பாடம் விளங்கி விருப்பம் இந்தன்னு சொன்னால் லைக் கொண்டு போட்டுடுங்க. அதோட கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. என்ன சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.